அனைவருக்கும் வணக்கம். என் அதிகாரம் என் கையில், பொருட்பால், அதிகாரம் எண் 49, காலம் அறிதல். எல்லா காலத்திற்கும் எல்லா தரப்பினருக்கும் அவசியமான ஒரு அறிவுரை, அவசியமான டிப்ஸ். நம்ம இந்த பாஷையில் சொல்லணும்னா டிப்ஸ் என்ன அப்படின்னா காலம் அறிதல் தான். காலம் அறிதல் எந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும், எந்த நேரத்தில் பேசாமல் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதும், எந்த நேரத்தில் இதை செய்யணும் அப்படிங்கிறதும் செய்யக்கூடாது என்பதையும் இந்த அதிகாரம் நமக்கு வலியுறுத்துகிறது. இப்போ மாணவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, மாணவர்கள் தேர்வுக்கு முன்பே தயார் செய்து கொள்ள வேண்டும், தேர்வும் பொழுது தயார் செய்யக்கூடாது. அதுபோல் அரசியல் தலைவர்கள் அப்படின்னா திட்டமிடுதலை செயல்படுத்தும் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பே செயல்படுத்த வேண்டும். பெற்றோர்கள்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் பெற்றோர்கள் நிறைய காலங்களை அலைபேசியில் செலவிடுறாங்க, குழந்தைங்களோட செலவிடுறது கிடையாது. அப்போ காலம் அறிந்து எந்த வயதில் குழந்தைகளோடு செலவிட வேண்டும் என்பதை ஒரு மனிதன் காலம் அறிந்து குழந்தைங்களோட செலவிட்டு, குழந்தைகள் கல்வி கற்க வேண்டிய காலம் அறிந்து அவர்களுக்கு கல்வி ஊட்டி நல்ல பழக்க வழக்கங்களை பண்பாடை கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நமக்கு காலம் அறிதல் சொல்லுது. அதையும் தாண்டி அவசரப்படாமல் சூழ்நிலையை அமைதியாக பொறுமையாக கையாண்டு பகையை வெல்ல வேண்டும் என்பதையும் இந்த காலம் அறிதல் நமக்கு வலியுறுத்துகிறது. செருநரை காணின் சுமக்க என்று குறள் கூறுகிறது. செருணர் என்பது நம்மை பகை முடிக்க எண்ணுபவர்கள். அவர்களை கண்டாலும் நாம் அமைதியாக பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பதை அந்த குறள் விளக்குகிறது. ஏன்னா இப்பெல்லாம் தொலைக்காட்சியை திறந்தாலே இவங்க சிறார்களே உயிரை மாய்த்து விட்டார்கள், உயிரை முடித்து விட்டார்கள், உயிர் இழந்து விட்டார்கள், மோதி விட்டார்கள், இதனால கொன்னுட்டாங்க, இப்படிலாம் நிறைய பார்க்கிறோம். அப்ப பகையை முடிக்க வேண்டும் என்றாலும் அதற்காக காலம் நாம் காத்திருக்க வேண்டும். அதற்கு அவர் சொல்கிறார், செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் தலை கிழக்காம் தலை அப்படிங்கிறார். அதாவது நம்மை பகை முடிக்க நினைக்கின்ற பகைவர்கள் அவர்களுடைய நிலை தாழ்ந்து தலைகீழாக வருவான். அது வரைக்கும் நாம அந்த பகையை சுமந்து கொண்டு இருக்க வேண்டும். பகையை வெளிப்படுத்தி அதற்காக பிறருக்கு எந்த துன்பத்தையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத சொல்றார். இதுல நம்ம மனிதர்களுக்கு நம்பிக்கை மற்றும் பொறுமை இரண்டும் ஊட்டப்படுகிறது. அதுவும் தாண்டி காலம் கருதின் ஞாலம் கைவரக்கூடும் அப்படிங்கிறார். இந்த ஞாலத்தையே வெல்ல வேண்டும் என்றால் காலம் கருதி செய்ய வேண்டும். அதாவது பருவத்தோடு ஒட்டுவர்கள், அதுவும் ஒரு குறள். காலம் அறிதல்ல இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு, கணினி, இப்படி பல கல்விகள் துறை உருவாகிடுச்சு. இதை அறிந்து ஒரு மனிதன் தன் திறனை மேம்படுத்தி கொண்டால் இந்த காலத்தோடு அவர்கள் ஞாலத்தை கைவரப்பட வேண்டும். ஞாலம்னா உலகம். உலகத்தை எப்படி வெல்ல முடியும் அப்படின்னா, உலகம் அந்த காலகட்டத்தில் என்ன தேவைப்படுகிறதோ, எதை விரும்புகிறதோ, எதற்கு ஏற்புடையதாக இருக்கிறதோ அதற்கு ஏற்ற மாதிரி தன்னை தயார்படுத்தி கொண்டா அந்த உலகத்தை அவர்கள் வெல்ல முடியும் அப்படிங்கிறது அந்த குறளுடைய கருத்து. ஆக காலம் அறிதல் தற்காலத்திற்கு மிகவும் ஏற்புடையதாகவே இருக்கிறது. எவ்வளவு ஹிந்தியில கபீர்தாஸோடைய ஒரு குறள் ஒன்று உண்டு. அவர் சொல்லுவார், ஒரே நாளில் ஒரு மரத்துக்கு 100 குடம் தண்ணீர் ஊற்றினாலும் அது எப்போ பழுக்குமோ, எப்போ பிஞ்சு விடுமோ, காய் விடுமோ, பூக்குமோ அப்போதான் நடக்கும் அப்படிம்பார். அதை தான் நம்ம திருவள்ளுவரும் இப்படி சொல்றார், காலம் அறிந்து செய்தல். வெறுமன திறன் மட்டும் இருந்தால் போதாது, ஒரு செயலை எந்த காலத்தில் செய்ய வேண்டும் என்பதையும் அறிந்து, செய்யக்கூடாது என்பதையும் அறிந்து செயல்படுகின்றவர்கள் அருவினை என்ப உளவோ கருவியான் காலத்திட செய்யின். செய்ய முடியாதது என்று ஏதாவது ஒன்று இருக்கிறதா? கிடையாது. அனைத்தையும் செய்ய முடியும். அதற்கு செய்யும் திறன் மட்டும் போதாது, எந்த காலத்தில் செய்ய வேண்டும் என்பதையும் அறிந்து செய்ய வேண்டும் என்பதை திருவள்ளுவர் வெளிப்படுத்துகிறார். இயற்கை இன்னைக்கு பாருங்க, இயற்கை சுற்றுச்சூழல் சூழலில் நம்ம பல குழந்தைங்க கூட இப்போ நம்ம சிஎம் சாருக்கு வேண்டுகோள் வைக்கிறாங்க, எங்கள் கிராமத்தை காப்பாற்றுங்க. இந்த தலைமுறைக்கு நாம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஒன் இந்தியா நியூஸில் நான் பார்த்தேன், எங்கள் கிராமத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு. அப்போ இந்த சூழ்நிலை எப்படி வந்தது? ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள் இந்த
மண்ணுக்கு இந்த மரம் தான் வேரை பிடிச்சு இருக்கும், மண்ணரிப்பை தடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சிருந்தாங்க. இப்ப நம்ம இயற்கை பாதுகாக்க தவறிவிட்டோம். ஆகையால் பல சுகாதார கேடுகளையும் நோய்களையும் சுமந்து செல்லுகின்றோம். இதை இப்போ இந்த நம்ம மாணவர்களுக்கு என் நேரத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிறது தெரியறது இல்லை. உடல் நலத்திற்கும் சுற்றுப்புற உடற்பயிற்சிக்கும் உலகத்தோடு ஊட்டிய கல்விக்கும் அவர்கள் தன்னுடைய நேரத்தை அறியாது ஊடகங்களில் அதிகமாக செலவிடுகிறார்கள். அந்த நேரத்தில் தூக்கத்தை இழக்கிறாங்க. தூக்கம் என்பது ஒரு ஓய்வெடுக்கிற ஒரு பொருள் மட்டும், ஒரு ஓய்வெடுக்கிற ஒரு தன்மை மட்டும் கிடையாது. இந்த தூக்கம் ஞானத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த உடல்ல நமக்கு இறைவன் படைத்திருக்கிறான். அந்த தூக்கத்தினுடைய அருமை தெரியாம நேரம் தாழ்ந்து நேரம் கெட்ட நேரத்துல தூங்குறாங்க, நேரம் கெட்ட நேரத்துல எழுந்திருக்கிறாங்க, சாப்பாடு சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லை. இதெல்லாம் ஒரு மனிதனுடைய நரம்பு மண்டலத்துல சிந்தனையில பாதிப்பு ஏற்படுத்தும். நமக்கு இருக்கிற அந்த பயோ கிளாக் அதனுடைய எல்லை மீறி போகும். உறுப்புகள் அதனுடைய செயல் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு செய்யறதா, உறுப்புகளே அப்படி இருக்கு, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இந்த செயலை செய்யணும்ன்றது இருக்கு. அதெல்லாம் மாறி அவர்களுடைய முழு வாழ்க்கை திறனே அழிந்து போகிறது. அப்போ நமக்கு வெறும் திறமையை மட்டும் மேம்படுத்தி கொள்வது என்பது தற்கால மனிதர்கள் நினைக்கிறாங்க. அது கிடையாது. காலம் அறிந்து செய்தால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். காலத்தை வென்றவன், காலத்தை அறிந்து செயல் செய்தவர்கள் தான் வாழ்க்கை வென்றவர்களாக ஆவார்கள். அவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் என்பதை இந்த குறள், இந்த அதிகாரம் நமக்கு வலியுறுத்துகிறது. நன்றி, வணக்கம்.